Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம tutorial என்ன பார்க்க போறோம்னா DNS மூலமா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும். அதை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெய்லி தமிழ்ல வந்து ஒவ்வொரு tutorial நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து DNS னா தெரிஞ்சுக்கங்க. DNS னா டொமைன் நேம் சிஸ்டம். இத தான் நம்ம வந்து DNS அப்படிம்போம். இத பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்போ நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து இன்டர்நெட் ஸ்பீட வந்து எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் ஐகான்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெனுவை நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் விண்டோ ஓபன் ஆயிரும். இதுல சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ்னு ஒரு மெனு கொடுத்திருப்பாங்க லெஃப்ட் சைடுல. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல மூணு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க வந்து எது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டீஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அத கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ்னு வரும். இத நீங்க ஓபன் பண்ணுங்க. இதுல வைஃபையோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். சோ நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6 னு இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நீங்க அன்செக் பண்ணிருங்க. மேல இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 னு இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஓபன் பண்ணுங்க. இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் இதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஓபன் ஆகும். அப்படினா இத செலக்ட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ்னு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டீஸ் ஓபன் ஆயிரும். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா obtain DNS server address automatically னு இருக்கும். அது கீழ பாத்தீங்கன்னா use the following DNS server address னு இருக்கும். நீங்க வந்து இத செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபாஸ்டா வர்க் ஆகக்கூடிய ஒரு சில DNS சர்வரோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். சோ நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல ஓபன் DNS னு ஒன்னு கொடுத்திருப்பேன். இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து இதல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபேவரட் DNS சர்வர்னு இருக்கும். ஜஸ்ட் இதுல நீங்க கிளிக் பண்ணிட்டு Ctrl V பிரஸ் பண்ணி நமக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் அட்ரஸ் நீங்க வந்து காப்பி பண்ணிருங்க. ஆல்டர்னேட் DNS சர்வர் இது செகண்ட். அப்படியே காப்பி பண்ணிருங்க. சோ இது மூலமா உங்களோட இன்டர்நெட் வந்து ஸ்பீடா இல்லட்டா நீங்க வந்து செட்டிங்ஸ் வந்து நீங்க ரீசெட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துறேன். சோ இப்போ வந்து நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க இன்டர்நெட் வந்து ஸ்பீடா இருக்கும். சோ ஒரேடியா ஸ்பீடா இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். சோ நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் நான் டெய்லி நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த டுட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Facebookல தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபீல்ட் அந்த பேஜுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. Thanks for watching. Please subscribe. Yeah.